கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தா தெரியும், நம்ம விசுவாசத்தில் மூவ் பண்ணுறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நம்ம கர்த்தரை மறுதலியாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் திறந்த வாசல் இருக்குது. திறந்த வாசல்னால் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னா, திறந்த வாசல்னால் நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்திற்கு நேராக நடக்கும்போது அதற்கு தடையாக வரக்கூடிய எந்த பிரச்சனையும் அந்த வாசலை அடைக்க முடியாது. பிசாசினுடைய தந்திரமாக இருந்தாலும் சரி, வியாதியினுடைய அந்த பலவீனங்கள், வியாதியின் தாக்கம், மன கஷ்டம், கண்ணீர், கவலை எதுவாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் வழியை மூடக்கூடாதபடி கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மளை திறந்த வாசலுக்கு நேராக வைத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறதும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதும் செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக கடந்து போகிறதும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் நாம் அதை கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். கர்த்தர் கண்டிப்பாக சுதந்திரிக்க செய்வாங்க. நான்